சவுண்டிங்ஸ் பிடிச்சிருந்துச்சு அவங்க டிஃப்ரெண்டாக ஒரு சவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிக்கே இதில் ஒரு சாங் பாடிடுறாங்க, நல்ல தத்துவ லைன்ஸ்லாம் இருக்கும். இந்த லைன் வந்து மனோ சார் தான் பாடணும்னு சொன்னா, அப்போ மனோ சார் வைக்கும்போது கேரக்டரைசேஷன் நிறைய இருந்துச்சு. ரஹ்மான் சார் தான் ஃபர்ஸ்ட் என்னோட சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணாரு. ரஹ்மான் சார் மனோ சார் பையன் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் அது டோட்டலாக அது அந்த கல்ச்சருக்கு போயிடணும், தமிழ் கல்ச்சர் வரக்கூடாது. பட் லிட்டில் பிட் ஐ யூஸ் அரபிக் வேர்ட்ஸ். 2002 ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஆல்பம் இன் ஹிந்தி, தேரே பினா தில். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து வராங்க, ஆல்பம் பண்றாங்க, அந்த லிரிக்ஸே புரியாது, அந்த லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட தெரியாது, ஆனா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படியாவனா இருக்கலாம், நெப்போட்டிசமா இருக்கலாம், இல்ல வந்து உண்மையாவே உங்க மியூசிக்கை வந்து மக்கள் லவ் பண்ணி வரலாம். ஆனா டக்குன்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6 படம்னு சொல்லி டக்குன்னு கமிட் ஆயிடுவாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்றது, இட்ஸ் டோட்டல் ப்ரமோஷன்ஸ். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ உங்களை பற்றியும் உங்களோட மியூசிக் சினிமா ஜேர்னி பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வட்டக்கானல். ஒரு மியூசிக் டைரக்டராக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? I'm happy. நான் டெய்லி மியூசிக் பண்ணிட்டே இருக்கேன். இது என்னோட ஒரு பார்ட் ஆஃப் மூவி. பட் சின்ஸ் ரீசெண்ட் ரிலீஸ் அப்படின்றதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க மூவி, ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. டோட்டலாகவே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ரஹ்மான் சார் தான் ஃபர்ஸ்ட் என்னோட சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணாரு. ரஹ்மான் சார். செகண்ட் சிங்கிள்ஸ் வந்து தேவா சார் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ சாங்ஸ் எல்லாம் நல்லா ரீச் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்துல வட்டக்கானல் படத்துல எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மனோ சார் பையன் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா மனோ சாருக்கு எல்லா மியூசிக் டைரக்டரும் தெரியும். ஸோ நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது சவுண்டிங்ஸ் பிடிச்சிருந்துச்சு அவங்க டிஃப்ரெண்டாக ஒரு சவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ நீங்கள் ஏன் இவ்வளோ பிரேக் எடுக்கிறீங்க தமிழில் வாங்க திருப்பியும் பண்ணுங்க, ஏன் பாலிவுட் போகிறீங்க? இல்லை எனக்கு வந்து மியூசிக் வந்து எல்லா லாங்குவேஜ், மியூசிக் நோ லாங்குவேஜ். ஸோ நான் பஞ்சாபி ஒர்க் பண்ணுறேன், ஹிந்தி ஒர்க் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ வந்து மனோ சார் பையன் தான் வந்து நீங்கள் இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு. ஸோ மனோ சார் பையன் வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் மனோ சார் நீங்கள் பாடவும் வச்சிருக்கீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், தட்ஸ் அ வெரி பிளெஸ்ட் மூமெண்ட். ஏன்னா அவர் பாட்டு நம்ம கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம் டோட்டலாகவே. ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன் டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக. அது வந்து மனோ சார் தான் பாடணும். அந்த உக் லைன்லாம் இருந்துச்சு டோட்டலாக. கிக்கே இதில் ஒரு சாங் பாடிடுறாங்க, நல்ல தத்துவ லைன்ஸ்லாம் இருக்கும். ஏடா கூடா போட்டுக்கடா பீடா உசுறு போனால் ஒன்றும் இல்லைடா. ஸோ இந்த லைன் வந்து மனோ சார் தான் பாடணும்னு சொன்னேன். அப்போ மனோ சார் வைக்கும்போது கேரக்டரைசேஷன் நிறைய இருந்துச்சு உள்ள. இந்த பக்கம் ஷரத் நடிச்சிருக்காரு, அப்புறம் கபாலி ஷோ. ஸோ ஒரு கேங்ஸ்டர் சாங் மாரி இருக்கவாசி. ஸோ சங்கர் மகாதேவன் பாட வேண்டியதாச்சு, பவர்ஃபுல் வாய்ஸ். ஸோ சங்கர் மகாதேவன், தென் மனோ சார், அப்புறம் ஒரு லைன் மட்டும் கானா பாலா சார் பாட வேண்டிய சூழ்நிலை. அந்த லைன் கானா பாலா தான் பாட முடியும். ஒரு லைன் ஆனா ஒன்னா நாங்க கத்துனாலே கானா சூடா பானா நாங்க ஒண்ணும் இல்லடா, அது அவங்க பாட முடியாது. ஸோ இவங்க கானா பாலா சார் மட்டும் அந்த ஒரு லைன் பாட வச்சோம். ஸோ இது மோகன்ராஜ் வந்து எழுதியிருக்காரு லிரிக்ஸ். அப்புறம் கீதிக்கில தான் யூட்டிகா பாடியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பானிஷ் மெக்சிகன். It's like a baila, but players la from Spanish la irundha vaachang guitars. And one more thing, Shankar Mahadev sir வந்து நீங்க நேர்லயே பார்க்காம ரெக்கார்டிங் எங்க இருந்தோ அனுப்பிச்சிருந்தாராமே உங்களுக்கு? ஆமா, அது என்னன்னா எங்க டைம் ஷெட்யூல் மாட்டிக்கிட்டு நானும் டிராவல் பண்றேன், மனோ சார் டிராவல் பண்றாரு, சங்கர் மகாதேவன் சாரும் பிடிக்க முடியல டைட்டாஃப்ல. ஸோ இங்கேருந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணி சாருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரு டைனமிக்ஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங் அவர் டைனமிக் கொடுக்கணும். ஸோ அவர் ஸ்டார்டிங் பண்ண பிறகு தான் நான் மனோ சாருக்கு அடுத்த டைனமிக்ஸ் கொடுக்க முடியும் நான். ஸோ நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 2 months கழிச்சு மெயில் வந்துச்சு எனக்கு, சங்கர் மகாதேவன் பாடி அவர் மெயில் அமைச்சிருக்காங்க எனக்கு. ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி வந்துருச்சு, இப்போ ஆடியோ மூவர்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அவரு ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிட்டார். எதுவுமே ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் போய் ரெக்கார்ட் பண்ணேன், பாம்பேயில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன் சங்கர் மகாதேவன் சாருக்கு. பட் இந்த டைம் இட்ஸ் டெக்னாலஜி டோட்டலாக மாறின வசி அவங்களே பாடி அமைச்சிட்டாங்க. பட் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததா? இல்லை அவங்களாம் நான் இங்கே நான் கார்டு எழுத மாதிரி டைனமிக்ஸ் டோட்டலாக இங்கே ட்ராக்ஸ் இங்கே வச்சு எடுக்கிறோம். டோட்டலாகவே நம்ம க்ளீனாக கொடுத்துருவோம். என்ன டோனாலிட்டி மாறும், எக்ஸ்பிரஷன்ஸ் மாறும் டோட்டலாகவே. அவங்க பாடும்போது வேற சவுண்டிங் பண்ணும் டோட்டலாகவே. ஸோ கானா பாலா சார் கிட்ட வந்து நீங்க சொல்லும் போதே சார் அந்த ஒரு லைன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? because usually நிறைய பாட்டு பாடிருக்காரு. ரைட், பட் யூசுவலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் சிங்கர்ஸ் வந்து ஒரு லைன் மட்டும் நம்ம பாடணுமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருக்குல்ல? அப்படிலாம் இல்ல. அது அந்த லைன் அவர் மட்டும் தான் பாட முடியும். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க சவுண்ட் பண்ணா அது நல்லா இருக்காது. ஏன்னா அது ஆனாவும் நாங்க கத்துனாலே அந்த லோக்கலைஸ்டு எனக்கு ஒரு டோன் வரணும். நான் அங்க போய் அவங்க 2 பேர்கிட்ட பண்ணா அங்க கேரக்டர்ல அடி வாங்கிரும் எனக்கு. ஸோ அந்த லைன் அந்த அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உயிர் கொடுக்கணும். ஸோ இந்த சிங்கர்ஸோட சாய்ஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான்? என்னோட தான் 100%. நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன் சிங்கர்ஸ்க்கு. என்ன ஏன்னா நம்ம ஃபைனல் அவுட்புட் அவங்க தானே கொடுக்க போகிறாங்க. டோட்டலாக நம்ம என்னதான் அந்த சவுண்டிங் நமக்கு கொண்டு இருக்குல்ல, அதுக்காக சவுண்டிங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஒரு கார்த்திக் சார்
ஒரு 2 பாட்டு பாடியிருக்காரு இதுல. அப்புறம் சாவணி ரவீந்திரன் பாடியிருக்காங்க. ஷீஸ் அ நேஷனல் அவார்டு வின் மராட்டி. அவங்க 2 சாங் பாடியிருக்காங்க இதுல டோட்டலா. அது வந்து யுகபாரதி ஒரு சாங் எழுதியிருக்காரு, கபிலன் சார் ஒரு பாடி. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் லைக் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் படம் அகைன் ஒர்க் பண்றீங்க. ஸோ ரொம்ப வருஷம்ல நடுவில் ஐ ஹவ் டிராவல் டு பாம்பே. பாம்பேல நான் அப்படியே டிராவல் பண்ணியிருந்தேன். ஹிந்தி பாலிவுட்ல 3 படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் மலேசியாவில் 2 படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹாலிவுட்ல 2 படம் பண்ணியிருந்தேன். திருப்பியும் வரும்போது எனக்கு பேஸ் ஸ்டுடியோ எங்க தான், சென்னை தான் என்னோட பேஸ் ஸ்டுடியோ. பட் என்னோட ஓன் லேபிள்ஸ் இருக்கு, என்னோட ஓன் ஒர்க்ஸ் போயிட்டே இருக்கும். இப்பயோ பிளேலிஸ்ட் எனக்கு நிறைய இருக்கு ஒர்க் பண்ண வேண்டியது. இட்ஸ் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கு. நிறைய மூவிஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ அம் டூயிங் தி ஓன் ப்ரொடக்ஷன் இன் பாம்பே ஆல்சோ. வட்டக்கனாலுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? அட்வான்ஸ்னா இந்த படம் டோட்டலாவே ஒரு கொடைக்கானல சில் மிஸ்ட்டை பொறுத்து இருக்கு டோட்டலாவே. ஸோ ஹில்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா the flute then shepherd horns, ஆடு மேய்க்கிறோம் அந்த shepherd horns அதே மாதிரி ஒரு ஃப்ளூட் தான் இருக்கும் டோட்டலாவே, ஹார்ன்ஸ் அது மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் டொனாலிட்டி செக் பண்ணும்போது காக்கரட்டான் ஒரு பூ. அது வந்து ஏதோ ஒரு பூ, அந்த பூக்கு வாசம் கிடையாது, எந்த ஸ்மெல் இருக்கு அதை எடுத்துக்கும் காக்கரட்டான். ஸோ எழுதும் போது ஸோ அந்த பிக்சரைசேஷன் வந்து அவங்க ஸ்லோ மூமெண்ட்லேயே இருக்கணும் சாங், அந்த பீட் 80 to 40 ஸோ பிஜிஎம் அதுக்குள்ளேயே போனேன் நான், அது உக்லைன்னு தொடரணும். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது ஐ யூஸ் த பேக் பைப்பர். ஸோ பேக் பைப்பர் கீபோர்டில் வாசிட்டோம் டோனால், பட் எனக்கு அது பிடிக்கல. ஸோ ஐ வில் ஃபைண்ட் அவுட் இந்த ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஸ்பானிஷ்லேருந்து ஸ்காட்டிஷ்லேருந்து வாங்கி ஒருத்தர் வாசிச்சு கொடுத்தாரு பேக் பைப்பர். இட்ஸ் அ வெரி டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இப்படி வாசிக்கணும் பேக் பைப்பர். அது ஆன்லைனில் அதை எடுத்தேன் பேக் பைப்பர். அதுக்கப்புறம் உட்வின்ஸ், டிஃப்ரெண்டான உட்வின்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ளூட்லேயே டிஃப்ரெண்டான நிறைய இருக்குது, பிகோலோஸ் அதுமாரி இருக்கும். டிஃப்ரெண்ட் உட்வின்ஸ் யூஸ் பண்ணி அதோட ரிவர்ப்ஸ் ரொம்ப க்ளீனாக வைக்கணும். ஏன்னா ஹில்ஸில் எக்கோ அடிக்கும், ஒரு எக்கோ. அப்புறம் அந்த மின்மினி பூச்சி கேட்கும் நைட்டான ஒரு சவுண்ட் வரும். ஸோ வி ஹேவ் டு டிசைன் சாங்கே ஒரு டிசைன்டாக இருக்கும் டோட்டலாகவே. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ணது லைக் நாட் லைவ் சவுண்ட்ஸ் கிடையாது? இட்ஸ் லைவ். இது நான் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொயர் எடுக்கிறேன் ஃபுல்லாக, டோட்டல் கொயர். தேர்ட் பிஜிஎம் இஸ் ஃபுல் கொயர் இருக்கும். ஆல்சோ தி மேசர்ஸ் தி கிரேட் அவார்ட்ஸ் தே ஹேவ் அப்படின ஃபுல் ஒரு கொயர் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணீங்க, பேசுனீங்களா, பாடுனீங்களா? ஒண்ணும் தெரியல, அது சிலபிள்ஸ். ஓகே, சிலபிள். ஏன்னா ஃபைட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃபைட் துருவன் மனோ சாருக்கு இன்ட்ரோடக்ஷனே ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கொடுத்துருப்போம். ஃபுல்லாக வரும் ஜாக்கிரம் மேக்கிரம் இட்ஸ் த டே ஸ்டோ டக் டக் இன்ட்ரோடக்ட் இருக்கும் ஃபைட்ஸ். ஸோ ஃபைட்ஸ் அது மாதிரி ஒர்க் பண்ணிருப்பேன். சில இடத்துல சைலன்ஸ் ஃபைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சில இடத்துல ஃபாலி ஷுட் பி தேர். ஸோ ரொம்ப ஓவர் ஸ்கோர் பண்ணக்கூட அண்டர் ஸ்கோர்லேயே இருக்கணும். ஏன்னா ஃபாலி அவங்க பாட்டில் அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க இன்டர்வல் பிளாக்ல. ஸோ எங்கே வேணுமோ அது மாதிரி ஃபுல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்பேசிங் கொடுத்து ஃபாலிக்கு ஆன ஸ்பேசிங் கொடுத்துட்டோம். ஸோ சிமிலராக இந்த மாதிரி லைக் என்ன நீங்கள் நியூவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்றது சொன்னீங்க. பட் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் பாலிவுட் அது இதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணாமல் இருந்தீங்களா? மியூசிக் எப்படின்னா ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஒரு மெலோடி இருக்கும், ஒரு குத்து சாங் இருக்கும். இதுக்குள்ளேயே தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பேத்தோஸ் இருக்கும் டோட்டலி. பட் இங்கிலீஷ் சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் அது டோட்டலாக அது அந்த கல்ச்சருக்கு போயிடணும், தமிழ் கல்ச்சர் வரக்கூடாது. பட் லிட்டில் பிட் ஐ யூஸ் அரபிக் வேர்ட்ஸ், அரபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இடிஎம் அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ் டான்ஸ் இடிஎம் சொல்லுவோம்ல, அதுலயே வந்து டப் ஸ்டெப்ஸ் இருக்கு, ரிலாக்ஸ்லாம். சோ we use the wobbles, அது மாதிரி தியேட்டர்ல நீங்க கேட்கும்போது சரவுண்ட் இருக்கும், வாயே வந்து உங்க இன்ஸ்ட்ருமென்ட் மாதிரி. சோ அது வந்து இடிஎம்ல இருக்கும். அந்த இங்கிலீஷ் ஒரு சாங்ஸ் மட்டும் அது கார்ட் ப்ரோக்ரஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப வந்து நம்ம இந்தியன் டோன்ஸ் யூஸ் பண்ணாம ஃபாரினர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, ஹார்கன்ஸ், பெல்ஸ் அது மாதிரி. அப்போ திருப்பியும் அது அரபிக்ஸ் போகும்போது we use the தர்புகா, ஜம்பே அது மாதிரி ரிதமிக்ஸ் இருக்கும். பட் இடிஎம் கிக் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மியூசிக்கை இன்னும் எலவேட் பண்ணக்கூடியது வந்து லிரிக்ஸ் தான். ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து எப்படி அமைஞ்சது, அதுல உங்களோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் பல்லவி, பேசிக் பல்லவி நான் கொடுத்துருவேன். ஓகே, நான் ஒரு டம்மி பண்ணிடுவேன் டோட்டலாகவே. ஒரு பேசிக்காக ஒரு பல்லவி கொடுத்துட்டு யுகபாரதி சார் கிட்ட சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் மட்டும் எனக்கு விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க எழுதிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் டோட்டலாகவே. அப்புறம் யுகபாரதி சார் எனக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்டுடியோக்கும் வந்தார். நான் சொன்னேன், ஏன்னா எப்பவுமே ஒரு லிரிக்ஸிஸ்ட் வந்து அவங்க ஒரு டொனாலிட்டிக் செக் பண்ணுவாங்க. அந்த சந்தத்துக்கு, ஏன்னா நான் சந்தத்துக்கு தான் கம்போஸ் பண்ணுவேன் டோட்டலாக. அந்த சந்தத்துக்கு அந்த மீட்டருக்கு உட்காரணும், தானா தந்தானா அந்த மீட்டருக்கு உட்காரணும். அதுமாரி லிரிக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கபிலன் சாரும் ஸ்டுடியோக்கு வந்து எனக்கு எழுதி கொடுத்தாரு. அவர் ஸ்பாட்லேயே எழுதினார் டக்குன்னு. உனக்கு என்னப்பா வேணும்னாரு. சார் இந்த யாமா ஹே யாமையா விலிமையா அடாயா தில் தக்க செய்யா. ஓகே சார், என்ன சார், அதான் எனக்கு அந்த ஒரு ஃபங்க்
கேட்சியாக வேணும்னு சொல்லிட்டு ஓகே அவர் அதான் மோகன்ராஜ் நல்லா எழுதி கொடுத்தா அதே மாதிரி சிறானி சில்லானிக்கா நாங்கள் வேற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ரவுடி கச்சேரின்னு. ஸோ லிரிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னோட மிக்ஸ்லேயும் லிரிக்ஸ் க்ளீனாக கேட்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ லோ வால்யூமில் ஃபோனில் வச்சாலும் லிரிக்ஸ் ஷுட் பி புரியணும். மியூசிக் ஓவர் டாமினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த லிரிக்ஸுக்காக சாங் டியூனுக்காக தான் பின்னாடி மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும் தவிர நம்ம மியூசிக் ஓவர் டாமினேட் பண்ணுவோம். ஸோ லிரிக்ஸ் ஷுட் பி வெரி கிளியர். வட்டக்கானல்ல உங்களோட ஃபேவரட் சாங் மேபி லிரிக்ஸ்னால ஃபேவரட்டா இருந்திருக்கலாம். இல்லை எல்லாமே ஃபேவரட் சாங், எல்லாமே என்னோட பேபி தான். பிக் ஒன் அட்லீஸ்ட். உனக்கே உனக்கா இட்ஸ் வெரி மெலோடி சாங் டோட்டலி. ஓகே அது நான் ஃபர்ஸ்டே நான் ஆக்சுவலாக சர்ச் போயிட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்து அது வாசிட்டேன். ஜி மேஜரில் வாசிட்டேன், கார்ட்ஸ்லாம் கம்போஸ் பண்ணிட்டேன். டேரக்டருக்கும் ஒரு டியூன் புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேசிக் ஸ்கெலட்டானில் இருக்குமா அவங்களுக்கு, ஆனால் டேரக்டர் புரிஞ்சிருச்சு அவுட்லைன் நான் பண்ண போகிறேன்னு. ஸோ இது பேஸாக வச்சுக்கோங்க, இதுக்கு லிரிக்ஸ் எழுத சொல்லுங்கள். லிரிக்ஸ் எழுதுனா டொனாலிட்டி மார்க் டோட்டலாக ஒரு ஃபஸ்ட்டு ட்ராக் சிங்கர் பார்க்கும்போது சவுண்டு இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் கார்த்திக் சார் கிட்ட கொடுத்தாச்சு. சிங்கர் கார்த்திக் வா சூப்பர். அப்புறம் கார்த்திக் சிங்கர் பண்ண சாவணி பண்ணோம். தென் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வயலின்ஸ் ஆஃப் டு ஸ்டார்ட். இந்த பாட்டுக்கு வயலின்ஸ் கேட்குது, இந்த சவுண்டிங் கேட்குது. பிளைனாக பியானோவில் போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வயலின், செகண்ட் வயலின், வியோலோ, செல்லோ, தென் குவயர், ஃப்ளூட், பேக் பைப், அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சராக உருவாங்க டோட்டலாக. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இட்ஸ் அ மெலோடி. யாமாயா நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டேக் மீ லைக் அ பட்டர்ஃப்ளை, அது ஸ்டைல் ஓப்பன் ஆகும் சூப்பராக. அதில் லிட்டில் பிட் கிளாசிக்கலாக ஓப்பன் பண்ணி அகெயின் வெஸ்டர்னாக வரும் பாட்டு. தென் லிட்டில் பிட் பஞ்சாபி ஹுக்ஸ்லாம் வரும் அதில். நைஸ். சாங்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும், பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பத்தி சொல்லுங்க. அதுல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன வீடியோ வருது அதுதான் நம்ம வாசிக்க போறோம். சாங் நம்ம முன்னாடி கொடுத்துருவோம், அதுதான் அவங்க ஷூட் பண்ண போறாங்க. ஸோ விஷுவல்ஸ் பார்த்தோன்னா அவங்க விஷுவல்ஸோட கட்ஸ் பார்ப்போம் டோட்டலாக. ஸோ ஷேட்ஸ் இருக்கு. எனக்கு படத்துல ஒரு கேரக்டரைசேஷன் ஷேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் வில்லனா இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு லவர் பாயாக மாறுறாரு, அப்புறம் திருந்துறாரு. ஸோ அவங்க ஷேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே வரணும். வேரியேஷன்ஸும் இருக்கணும். அந்த வேரியேஷன்ஸ் இருக்கணும். பட் ஐ ஹவ் டு மெயின்டைன் த டோட்டல் ப்ராஜெக்ட் டோனாலிட்டி. ஓகே. ஸோ அப்போ நான் ஒரு விண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். டோட்டலாக விண்ட்லேயே போகிறேன். ஏன்னா ஹில் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்குது கதை. ஸோ வேற எதுவுமே போகக்கூடாது. திருப்பியும் அவர் ஆர்கே சுரேஷ் வரும்போது அவருக்கு ஒரு பேபிலோ மெக்சிகன் ஒரு வில்லனோட தீம்ஸ் மாரி ஒரு ட்ரம்பட்டில் கொடுத்துருப்போம் ஃபுல்லாக. இந்த மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல் அப்படின்னு டோட்டலாக. ஸோ ஷேட்ஸ் கிவன். ஹீரோயினுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஷேட்ஸ், அவங்களுக்கு ஷேட். ஏன்னா ஷேட்ஸ் தீம்ஸாக பேசப்படும். ஏன்னா அப்போ தான் அந்த மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க வாசி டோட்டலாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. திடீர்னு வேற மூடு போயிட்டோன்னா திடீர்னு வேற மியூசிக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டியூன், அந்த மெலோடியே அந்த டியூன் அவங்களுக்கு ஹீரோயின் தீமாக அமைஞ்சிரும். இப்போலாம் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் டான்ஸ் பண்றது ஒரு ட்ரெண்டா இருக்கு. அந்த மாதிரி நீங்க அங்க லைவா போனதுனால உங்களை எங்காவது நடுவில் ஆட விட்டாங்களா? இல்ல மேம், நான் அந்த இது மட்டும் பண்றதே இல்லை. ஒன்லி மியூசிக் தான். இல்ல மேபி இப்போ வர படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு லிரிக் வீடியோலயாச்சும் மியூசிக் டைரக்டர். இல்ல மேம், அது அந்த டான்ஸ் நம்மளுக்கு கான்செப்ட்ல எதுவுமே கிடையாது. வேண்டாம் அது ஆப்ஷன்லயே இல்லப்பா அப்படிங்கிறீங்களா? எதுவுமே ராஜா சார்லாம் டான்ஸ் பண்றாரா? மியூசிக் பண்றாரா? இல்ல பட் ஸ்டில் அது இப்ப ட்ரெண்டிங். அது மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் பசங்க பண்றாங்க எல்லாமே. நம்மளுக்கு அது டான்ஸ் தெரியாது. நம்மளுக்கு ஒன்லி கீபோர்டு குத்தினா வாசிப்பேன். டைரக்டர் மேபி இந்த ஒரு சீன்ல நீங்க நடிச்சிருந்தாலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா. 2-3 ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் நான் அதை ஒத்துக்கல, பண்ணல. எந்த படம் என்ன ஆஃபர்? எனக்கு 2 படம் வந்துச்சு. என்ன படம்னு சொன்னீங்கன்னா நாங்க இல்ல வந்துச்சு. எனக்கு நான் சொல்றேன், ஹிந்திலயும் வந்துச்சு, தமிழ்லயும் வந்துச்சு. பட் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் அண்ட் ஆல். ஒன்லி மியூசிக் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த மியூசிக் இந்த ஜர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் அது ஒரு பெரிய கதை இருக்கு, ஸ்டோரி. நான் பிறந்தது ராயபுரத்துல பிறந்தேன், நார்த் மெட்ராஸ். ஓகே. ஸோ அப்போ நார்த் மெட்ராஸ்ல என்ன ஆகும்னா, அங்க இருக்க பசங்க காத்தாடி விடுவாங்க, கோழி விளையாடுவாங்க. எங்க அம்மா தூக்கிட்டு போய் கீபோர்ட் கிளாஸ்ல போட்டாங்க. சின்ன வயசுல காத்தாடி விட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோட்டலா. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் கத்துட்டு கிட்டார். பட் கிட்டார் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் மந்த்ல கீபோர்ட். அப்போ ஒரு 2 months தான் போகணும் டோட்டலா கிளாஸஸ். அப்புறம் எனக்கு இயரிங் ஆட்டோமேட்டிக் இயரிங் வந்துருச்சு. அந்த நாலேஜிங் இயரிங் வந்தோன்னா அதுக்கப்புறம் இந்த 12th 10th பிடிக்கும்போது ஐ ஸ்டார்ட் மை ட்ரினிட்டி பியானோ, டோட்டலாக பியானோ. தென் ஐ ஸ்டார்ட் டு பிளே மை காஸ்பல் ஆல்பம்ஸ். நிறைய காஸ்பல் ஆல்பம்ஸ், ஸ்காட்லாண்ட் எல்லாத்துக்கும், தமிழ் எல்லாம். ஸோ சர்ச்சில் வாசி அந்த நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டக்குன்னு வாசிக்கிறது என்ன கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஹிம்ஸ்லாம் வாசிச்சிருக்கோம், 4 parts ஹார்மனிஸ் எல்லாம். ஸோ அப்படியே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு டோட்டலாகவே. தென் 2002 ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஆல்பம் இன் ஹிந்தி, தேரே பினா தில். ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் அடிச்சோடனே ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட். இல்ல காஸ்பல் பண்ணேன், பட் கமர்ஷியலா ஹிந்தி பண்ணேன் ஃபர்ஸ்ட். அப்பெல்லாம் கேசட் ரெக்கார்டிங். அப்ப நான் பண்ணும்போது கேசட்ல தான் மாஸ்டரிங்கே பண்ணோம் டோட்டலா. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு.
இப்போ டோட்டலாக இப்போ டேரக்டாக ஸ்பாட்டிஃபை ஹேர் கிளவுட் அது மாதிரி மாறிடுச்சு. டெக்னாலஜி இஸ் டிஃப்ரெண்ட், பட் மியூசிக் சேம், சவுண்டிங் மாறிடுச்சு டோட்டலாக. பட் இப்படி போயிட்டு இருந்த உங்களோட ஜர்னி இன்டு சினிமா வந்து 2013 ஐ காட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எனக்கு ஃபிலிம் பண்ற ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே, ஐ வாண்ட் டு பி அ ப்ரோக்ராமர். குட் ப்ரோக்ராம் நான் எல்லாருக்கும் வாசிச்சு கொடுத்துருவேன். யாராவது கேட்டாங்கன்னா சாங்ஸ் வாசிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவேன் டோட்டலாக. பட் அப்போ வந்து 2013 வந்து நாசா சயின்டிஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு விஞ்ஞானி படத்தில் அவர் தான் இஸ் டேரக்டர் பார்த்திபன் சீனிவாசன். அவர் தான் மீரா ஜாஸ்மின் மேம் வச்சு பண்ணாங்க ஃபுல்லாக. அதுவும் சப்ஜெக்ட் இஸ் வெரி குட் சப்ஜெக்ட். அது சப்ஜெக்ட் நான் மெயினாக எடுப்பேன், சும்மா கதை பண்ணுவேன். அது வந்து ஒரு தாகம் தீத்தான் நெல், இந்த நெல்லை பற்றி கதை இருக்கும். ஸோ அது 3000 years படம் பேக் போகும், தொல்காப்பியர் அப்படிலாம் போகும் டோட்டலாக. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அதில் தான் நான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆகி. பட் அதுலேயும் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே அப்பயே பெரிய சிங்கர்ஸ்லாம் நாமுத்துக்குமார் எழுதினார், அண்ணாமலை சார் எழுதினார், டோட்டலாக சங்கர் மகாதேவன், கார்த்திக், சின்மய் மேம் எல்லாமே பண்ணேன். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 2014. அதுக்கப்புறம் தென் 15 ஐ காட் இங்கே ஃப்ளட் வந்துடுச்சு டோட்டலாக எங்களுக்கு. டோட்டலாக அப்போ ஸ்டூடியோ எல்லாமே போயிடுச்சு எங்களுக்கு டோட்டலாக. அப்புறம் 16 ஐ காட் மலேசியன் மூவி வில்லவன் பண்ணும்போது ஐ காட் அ சினிஃபீஸ்ட் அவார்ட் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் மலேசியா. சூப்பர். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நான் பாலிவுட் போயிட்டேன் டோட்டலா. அது காட்ஸ் பிளான். நான் எதுவுமே பிளான் பண்ணல. நம்மளுக்கு கடவுள் அங்கதான் வச்சிருக்காருன்னா நம்ம அங்கதான் பண்ணணும். ஏன்னா அவங்க சவுத் பீப்புள் ரொம்ப தே லைக் டெக்னீஷியன்ஸ். ஸோ எனக்கு ஹிந்தி தெரியாது, டோட்டலா ஹிந்தியே தெரியாது. பட் அங்க ஒரு 4 movies முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது. 2014 நான் டிராவல் பண்றேன், பாம்பே டிராவல் பண்றேன். ஸோ இப்போ கூட ஒரு ரோகி ஷெட்டிக்கு ஒரு சிங்கிள்ஸ் ஒன்று பாடி கொடுத்தோம், சிங்கமாக்கு ஃபுல்லாக. ஸோ அங்கே பாலிவுட் கான்டாக்ட்ஸ் கிடைக்குமா ஹரிகரன் ஸ்டுடியோவில் ஒர்க் போனேன். ஸோ தே லைக் மை ஸ்டைல்ஸ் ப்ரோக்ராமிங் எல்லாம். ஸோ தே இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சைடு சார். ஸோ டோட்டலாக நான் ஹிந்திலே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். அப்போ நடுவில் வந்து திடீர்னு I got offer in France. அங்கேருந்து வந்து ஒரு ஹாலிவுட் மூவி பேக்ரவுண்ட்ஸ், அங்கே பாட்டு கிடையாது, ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணோம். சரி ஹாலிவுட் மூவி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 டான்ஸ் இல்லாமா மைசன் லீ சீக்ரெட் பேசேஜ் 2 ஹாலிவுட் மூவி பண்ணி கொடுத்தேன். ஹாலிவுட்னா அவங்க ஸ்டைலுக்கு வாசிக்கணும், நம்ம ஸ்டைலுக்கு வாசிக்கூடாது. ஆர்கெஸ்ட்ரேஷன்னா ஃபுல்லாக அவங்க பிளேயிங் இருக்கணும், நம்ம பிளேயிங் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க ஸ்டைலுக்கு ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கே பண்ணி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இங்கே திருப்பியும் பாலிவுட் வந்தேன். அதுக்குள்ள ஒட்டக்கனால் கமிட் ஆச்சு எனக்கு. இல்லை எப்படிங்க இங்கே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா பாம்பேல இருக்கேன்னு சொல்றீங்க, திடீர்னு பார்த்தா பிரான்ஸ், மலேசியா, நம்பவே முடியல. அன்பிலீவபிளான ஒரு டிரான்சிஷன் வந்து நீங்க. இப்போ நான் பஞ்சாபி பண்றேன் ஆக்சுவலா. சரிங்க, பஞ்சாபி அதாவது அதே பஞ்சாபி ஹரியானா கிராஸ் அப்படி போயிட்டே இருக்கு. மியூசிக் நோ லாங்குவேஜ்ல நம்மளுக்கு மியூசிக் working with different people, different artists work, but that's experience is different totally. The players foreign exposure is different. So நம்மளோட ரூட் இப்படி தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னா ஓகே, we have to journey like this. இங்கே தான் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இப்படி ஆல்மோஸ்ட் ஐ ட்ராவல் 30 countries டோட்டலாக. ட்ராவல் பண்ணி எல்லா மியூசிஷியன்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணி டோட்டலாகவே. ஸோ டிஃப்ரெண்ட் சைனீஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், சைனீஸ் பீப்புள் கிட்ட. ஸோ அவங்களோட டோன்ஸ், அவங்களோட டொனாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு. சரி, நீ ஒர்க் பண்ணாத கண்ட்ரி எதுன்னு சொல்லுங்க. அப்படிதான் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போ பஞ்சாபி எடுத்து அவங்க ஒரு ஸ்டைல் இருக்கு, பட் அவங்க ஒரு ஸ்டைலில் நம்மளோட கம்பெனி சவுத் இந்தியன் கம்போசிஷன் பண்ணி சவுண்டிங் பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு அவங்க லைக் பண்றாங்க. ஓகே ஓகே. பஞ்சாபி பீப்புள் கம்போஸ் பண்ணும்போது அதே ஸ்டைலில் தான் இருக்கும், பாங்கியா அது பாங்க்ரா அந்த ஸ்டைல்லே இருக்கும், டக்கு டிக்கு டக்கு திக்கு திக்கு. பட் இப்போ வந்து டோட்டலாக வந்து சவுத் பீப்புள் பண்ணும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கிடைக்கும். தே லவ் தி சவுண்ட்ஸ். ஓகே. பிகாஸ் ஆஃப் ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் இங்க இருந்து அங்க அடிச்சோம், அது சவுத் பீப்புள் எல்லாமே லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரஹ்மான் சார் தான் எங்களுக்கு காரணமே. ஸோ ஈச் அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை எப்படி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஈவன் ஃபார் பாலிவுட்டா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், மலேசியன் மூவிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்கும் வேற மாதிரி ஒரு டச் இருந்திருக்கும் இல்லையா? பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் தே மோர் இன்டு தி இந்துஸ்தானி கிளாசிக்கல் டோட்டலாவே. ஸோ நான் டியூன் கம்போஸ் பண்ணும்போது என்னோட மைண்ட்ல வச்சு ஒரு கம்போஸ் பண்ணுவேன். அவளை கொடுத்துருவேன், டிக்கெட் சாயே முச்சுக்கோ, அழகா எழுதி வருது. எனக்கு சவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன லிரிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். सब झूठे है तेरे वारे அப்படி கொடுத்துட்டேன்னா அது ஹிந்தியில அவங்க சவுண்ட் பண்ணும்போது, அந்த சிங்கர்ஸ் சவுண்ட் பண்ணும்போது வேற மாதிரி சவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம மியூசிக்லாம் நம்ம டிராவல் பண்ணணும். சின்ஸ் நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணிருக்கனால உங்களுக்கு பர்சனலா ஏதாவது சேலஞ்சிங்கா இருக்குமா? பிகாஸ் இப்போ டியூன் போட்டுடலாம், மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ். ஆனா ஒரு ஆர்ஆர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஆர்ஆர் வந்து கத்துக்கிட்டது சின்ன வயசுல நம்ம சார்லி சாப்ளின் பார்த்திருக்கோம். அதுல டைலாக்ஸ் இருக்காது, ஒன்லி ஸ்பீட். அதுக்கு தான் மியூசிக் போகும். டாம் அண்ட் ஜெரி பார்த்துருக்கீங்க, டைலாக்ஸ் கிடையாது. ஸோ எமோஷனல்
அந்த எமோஷன் டேரக்டர் சொல்ல போறாரு, விஷுவலா ஒரு காமெண்ட் பண்ண அந்த விஷுவலை பார்ப்பேன் நான், அங்க என்ன சொல்றாங்க சொல்ல வராங்க. ஸோ ஒரு ரூமை படத்துக்கு எப்படி வாசிப்போம் அது மாதிரி தான். அந்த சீனை பார்க்கணும், அந்த சீன் டைம் கேமரா எவ்வளோ ரேம்பிங் எவ்வளோ ஸ்பீட். ஸோ அதுக்கேற்ற எமோஷன்ஸ் தான் பேசிக். இந்த சார்லி சாப்ளின், டாம் அண்ட் ஜெரி அப்போ எப்படி கம்போஸ் பண்ணிப்பாங்க, ஓடுது அது ஓடுது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், இது இருக்கும், அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணணும். சவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் பேசிக்காவே ஹியூமன் அப்படின்னாலே நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சர்டன் விஷ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? இப்போ தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு, லைக் மியூசிக் டைரக்டர்ஸை பாட வைக்கிறது. அந்த மாதிரி உங்க மியூசிக்ல இந்த ஒரு மியூசிக் டைரக்டரை பாட வச்சா எனக்கு செம்ம ஹாப்பிப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கா? அது நிறைய இருக்கு. பட் இப்போ ஐ எம் கோயிங் ஃபார் த நியூ singers. Okay. I want to give the opportunity for the new singers, new tone. You know, already the singers, music directors பாடிட்டாங்க, சவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசா ஐ எம் லுக்கிங் ஃபார் த நியூ டோனாலிட்டி, நியூ சிங்கர்ஸ். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும், பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் மோட்டலா நியூ சிங்கர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ டோட்டலா. ஏன்னா எல்லா சிங்கர்ஸும் எனக்கு பாடிட்டாங்க. ஓகே, மோஸ்ட்லி ஆல் த லெஜெண்ட்ஸ் எல்லாம், ஹரிகரன் சார் எல்லாருமே எனக்கு பாடி கொடுத்து, விஜய் பிரகாஷ் எல்லாருமே பாடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை வித் நியூ கமர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு டோட்டலாக மாறிடுச்சு டெக்னாலஜி. ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் பண்ணி அப்படியே போயிடலாம், டிஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸ் வந்து வராங்க, ஆல்பம் பண்றாங்க, அந்த லிரிக்ஸே புரியாது, அந்த லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட தெரியாது, ஆனா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படியா வேணா இருக்கலாம், நெப்போட்டிசமா இருக்கலாம், இல்ல வந்து உண்மையாவே உங்க மியூசிக்கை வந்து மக்கள் லவ் பண்ணி வரலாம். ஆனா டக்குன்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6 படம்னு சொல்லி டக்குன்னு கமிட் ஆயிடுவாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்றது, இட்ஸ் டோட்டல் ப்ரொமோஷன்ஸ். நம்ம அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்றது இல்லை டோட்டலாக. அதெல்லாம் வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணி, அவங்க பிஆர்ஸ் பண்ணி, டோட்டலாக இது பண்ணி. இப்போ எடுத்திங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபரே வந்து ஒரு 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர் தான் இருப்பான். ஆனால் 10 million 15 million எப்படி பார்க்க முடியும்? இது பேசிக் காமன். 10 million 15 million எப்படி போக முடியும்? இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும். இது டோட்டல் ப்ரொமோஷன்ஸ் தான். நம்ம அப்படி ஐ டூ மை மியூசிக், மக்கள் ஆர்கானிக்கா பாக்குறது பார்க்கட்டும், அப்படி அவ்வளவுதான். பட் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் இது ஒரு பக்கம் நீங்க இப்ப சொன்னாலும் நம்மளே ஏமாத்திக்கிறது இருக்கும், அது வேணாம். நம்மள ஏமாத்திக்க கூடாது. ஓகே, சோ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்ல, லைக் சினிமால நான் இதை பண்ணணும், இதை அச்சீவ், அந்த மாதிரி நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? ஆர் இல்ல, எனக்கு நான் வந்து சினிமா அதான் சொன்னேன், சினிமா நான் பண்ணணும்னு பிளான்ல இல்லையா. எனக்கு அது கோல், ஐ வாண்ட் டு டூ மியூசிக். So basically your goal is to do. My mom அதான் சொன்ன, சர்ச்ல எழுதிக்கப்பட்ட you have to play for God அப்படி சொல்லிட்டாங்க. அந்த மோட்டோல ஒர்க் பண்ணும்போது பட் எனக்கு ஆஃபர்ஸ் வேற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தி கிறிஸ்மஸ் ஆல்பம்ஸ். ஓகே, அப்புறம் ராம் மந்திர், லாஸ்ட் டைம் ஐ ஒர்க் ஃபார் ராம் மந்திர். இப்போ ராம் மந்திர் ஒர்க் பண்ணோம் ஜான்வரி ரிலீஸ்க்காக ஃப்ரம் டெல்லியில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு. தென் ஐ வேர்ல்டு கப் பண்ணேன் லாஸ்ட் டைம், ஹரிகரன் சார் பண்ணார் வேர்ல்டு கப்புக்கு. இப்போ இந்த வேர்ல்டு கப் 20 அடுத்தது ஒரு சாங் பண்ண போகிறோம் டோட்டலாகவே. ஸோ இட்ஸ் போயிட்டே இருக்கு ஜேர்னி. மியூசிக் எங்கேயுமே ஸ்டாப் ஆயிருக்கு, ஒர்க் போயிட்டே இருக்கு எனக்கு. இப்போ வர உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்க ஆல்பம்லாம் பார்த்து வருதா, இல்ல உங்களுக்கு யாராவது ரெஃபரன்ஸ் மூலமா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு? இல்ல, நான் ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது எனக்கு. நான் பிஆர் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை டோட்டலாக. என்னோட சாங்ஸ் பார்த்துட்டு வரது தான் என்னோட சாங். ஏன்னா நான் சொல்றேன் 2002 இருந்து வாசிச்சுட்டு இருக்கேன். 2002 அது என்ன தெரபினா திலா ஐ சைட் 2002, then 14 14 2003 4ல பண்ணேன் நான். அதுக்கப்புறம் then I started my sound engineering. I learned my sound engineering. Then I started working on the progressions of sounding. எல்லாமே different work பண்ண ஆரம்பிச்சு. டெக்னாலஜி மாறிடுச்சு. நான் வரும்போது ஆக்சுவலாக MC50ல ஒர்க் பண்ணோம். then 16 tracks. அப்புறம் கீபோர்டில் ப்ரோக்ராம் பண்ணி தென் வி ஒர்க் ஃபார் த நியூயாண்டோ கியூபேஸ், அதுமாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. இப்போ மேக் வந்து லாஜிக் எக்ஸ். ஸோ எங்களுக்கு அப்கிரேஷன் ஆகிடுச்சு டோட்டலாகவே. மியூசிக் மாறல. நீங்க அதை எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க? அப்டேட் பண்ணி தான் மேம் ஆகணும். அப்டேட் பண்ணாமல் இன்னைக்கு பண்ண, ஏன்னா சவுண்டிங் அன்னைக்கு ONW எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு கீபோர்டு. ஆனால் ரஹ்மான் சார் ஒரு சவுண்ட் பண்ணார் ரோஜால், அதே சவுண்டு தான், அதே கீபோர்டு தான் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. பட் அவரையும் சார் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அவங்க மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆஷ் வரும், நம்ம மிக்ஸ் பண்ண ஒரு ஆஷ் வரும். அந்த டவுனிங் ரஹ்மான் சார் சவுண்ட் சில்ல, அந்த பெல்ட்ஸ் பேட்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக சவுண்ட் பண்ணுச்சு. அதுமாதிரி நம்மளோட சவுண்டிங் அப்ரோச் தான், நம்ம டிஃப்ரெண்டாக எப்படி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகத்தையே அப்படியே வந்துட்டு புரட்டி போட்டுருச்சு. ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் ஏஐ? இது வந்து ஃபியூச்சரில் ஒரு ஹியூமனே இந்த மாதிரி மியூசிக் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஏஐ? வந்து எனக்கு எப்போ தெரியும்னா 2014 நான் அந்த சயின்டிஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் டேட்டா சயின்ஸ் சொல்கிறார் என்கிட்ட. அப்போ அவர் சொல்லும் போது எனக்கு புரியல. அவர் என்ன சொன்னார், பீத்தவன் பீரியடில் இளையராஜா சார் கம்போஸ் பண்ணி ஏஆர் ரஹ்மான் சார் அரேஞ்ச் பண்ணி ஹாரிஸ் ஜெயராஜ் மிக்ஸ் பண்ணால் என்ன அவுட் வரன்னு ஒரு மிஷின் கொடுக்க போகுதுன்னாரு என்கிட்ட. அப்போ என்ன சார் சொல்கிறீங்க, நீ மேரேஜ் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப்னாரு.
அப்போ எனக்கு சுத்தமாக தெரியல. தென் ஐ வென்ட் ஃபார் ஐசர் போபாலில் வந்து ஐ வென்ட் ஃபார் த சீஃப் கெஸ்ட் ஐசரில். அப்போ வந்து ஐ மெட் மெனி சயின்டிஸ்ட் பசங்க டேட்டாஸை பைத்தான் பண்ணுறாங்க டோட்டலாகவே. பண்ணும்போது டேட்டா சயின்ஸ் சொல்கிறாங்க சார் இதுமாரி நாங்கள் ஹார்னிக் பண்ணுறோம் இதுமாரி பண்ணும்போது அப்பயும் சொன்னேன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஃபியூச்சரில். எனக்கு ஒரு மேஜிக்காக தான் இருந்துச்சு. இப்போ 2023 ஐ ஸ்டார்டட் ஏஐ ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது எனக்கு ஒரு மேஜிக்காக இருந்துச்சு. பட் அது ஒரு டியூனு நம்ம அதே டியூன் கொடுக்குது, அதே டியூன் போடுது, அதே இது பண்ணுது. பட் நம்ம ஆப்ஷன் 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது ராங் கார்ட்ஸ் ராங் சவுண்ட் கொடுக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஏந்திரன் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரோபோக்கு நல்லது கொடுத்துருப்பாங்க, ஒரு ரோபோ தப்பாக இருக்கும். ஸோ ராங்காக இன்ஃபர்மேஷன் சிலது ராங்காக இருக்குது. ஸோ ஹியூமன் டாக்டர் வேணும் நம்மளுக்கு டோட்டலாகவே. அண்ட் ஆல்சோ ஃபீலிங்ஸ் வந்து அதில் அவ்வளோவா வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி அந்த இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக ஃபீலிங்ஸும் வருது. ராகாஸ் ஃபோக்ஸ்லாம் கொடுக்க முடியாது, அதான் பண்ணுது. பட் அது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு மாஸ்டர் வேணும், மியூசிக் தெரியணும். ஏஐ பண்ணனா கூட மியூசிக் தெரியணும். சும்மா நீங்கள் ப்ராம்ப்ட் அடிச்சு சாட் ஜிபிடியில் அடிச்சு பண்ணி எடுக்காது மியூசிக் கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு சில இடத்துல கார்ட்ஸ் தப்பாக இருக்கும், கார்ட்ஸ் தெரியும். மியூசிக் தெரிஞ்சுருந்தா கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஐ வென்ட் ஃபார் சைனாவில் நான் ஒர்க் போகும்போது ஒரு ரோபோக்கு வந்து கொடுத்துருந்தாங்க டோட்டலாக. ஐ சா த ரோபோ. அந்த ரோபோக்கு நீங்கள் கிட்டார் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிட்டார் அப்படியே வாசிச்சிடும் டோட்டலாக கம்ப்ளீட்டாக. அதுக்கு வயலின் கொடுத்துட்டீங்கன்னா அதே வயலின் மூவ் பண்ணும், போஸ் எல்லாமே. பட் பிரெத் மனுஷனோட மூச்சு ரெக்கார்ட் பண்ணணும்ல, ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் அதே பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா அது தப்பா வாசிக்கும். நீங்க தெர்மோமீட்டர்ல நீங்க பேட்டரி தப்பா ஆச்சுன்னா தப்பா காட்டும்ல உங்களுக்கு. அது மாதிரி தான் இட்ஸ் ஏஐ. ஏஐ இஸ் டிஜிட்டல். அது வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் ஃபிளெட்ஜா நம்ம போக முடியாது அதில். வி ஹாவ் டு ஒர்க் ஆன். பிகாஸ் ஐ காட் சர்டிஃபிகேட் இன் ஏஐ இன் மைக்ரோசாஃப்ட். அது டோட்டலாக ஒரு 6 months கோர்ஸ் எடுத்து படித்தேன். சரி இது என்ன தான் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா அது டீட்டெயிலாக பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கணும். எப்படி வி ஆர் யூசிங் விஎஸ்டி வர்ச்சுவல் சாஃப்ட்வேர், அதுமாரி ஏஐ இஸ் அ டூல். ஒரு ஒரு கைட் பண்ணிட்டு பட் எல்லாமே அது கரெக்டாக சொல்லுமான்னு நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். இப்போ இந்த வட்டக்கானல் படத்தில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வட்டக்கானல் படத்தில் ஏஐ யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ரை பண்ணல, எதுவுமே ட்ரை பண்ணல. ஐ ட்ரைடு ஏஐ. நான் ஐ வாஸ் லேர்னிங். ஒன்று நான் எக்ஸிக்யூட் பண்ணலை. அது எக்ஸிக்யூட் பண்ணோன்னு எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை. ஐடியாஸ் கிடைக்கும். பட் ஏஐயில் வந்து நம்ம ஹியூமன் வச்சு பாட வைக்கிறது தான் அது பெட்டர். க்ளவுனிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு மியூசிக் தெரியும், நம்மளுக்கு எதுக்கு ஏஐ பாட்டு கொடுத்தா வாசிச்சிட போறோம். ஆஃப் கோர்ஸ். பட் சிங்கர்ஸோட வாய்ஸே அப்படியே ஏஐல கன்வெர்ட் பண்றாங்க. அது என்னன்னா இப்போ நீங்க ஐடியாஸ், இப்போ நான் பிரிட்னி ஸ்பியர்ஸ் பாட வைக்கணும்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ் பாட வைக்க முடியாது. பட் பிரிட்னி ஸ்பியர்ஸ் என் பாட்டை பாடினா என்ன சவுண்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம், ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒரு சிங்கரை நம்ம பிடிச்சி சவுண்டிங் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் ஏஐ. அதுமாரி பண்ணலாம் டோட்டலாகவே. ஹாலிவுட் படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி. அங்கே வந்து அந்த டச்சில் தான் வாசிக்க முடியும். ஏன்னா இப்போ அந்த படத்துக்கான என்ன ஸ்கோர் இருக்கோ அதுதான் நான் வாசிக்க முடியும். சும்மா நம்ம வாசிக்கணும்னு வாசிக்க முடியாது. இப்போ கிராவிட்டின்னு ஒரு படம், இங்கிலீஷ் படம் வந்துச்சு. ஸ்பேஸில் போயிட்டு 50 பேர் வாசிக்க முடியும். சைலண்டாக வி ஹேவ் டு மேக் த ஸ்பேஸ் சைலண்டாக இருக்கணும். அங்கே ஒரு கல் சுவாசம். ஸோ அதுமாதிரி அந்த படம் என்ன சொல்லுது, ஏன்னா அவங்க தே ஆர் வெரி பிளான்ட். இந்த பிக்சர்ஸ் ரொம்ப பிளான்டாக இருப்பாங்க. அவங்க எது வேணும் வேணான்னு கிளியராக. ஸோ நம்ம பண்ணும்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு எப்படி சவுண்டிங் பண்ணுது. So coming back to வட்டக்கானல், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கும் டெஃபினெட்லி. பட் அதில் க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப ஒரு மறக்க முடியாத பாராட்டு ஏதாவது இருக்கா? ஹரிஹரன் சார் விஷ் பண்ணாரு, ரஹ்மான் சார் விஷ் பண்ணி இது பண்ணாரு. ரஹ்மான் சார் ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணுவார் டோட்டலி. தென் ஆல் தி சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. மனோஜ் சார், பையன் வாசி, எல்லா மியூசிஷியன்ஸும் பட் ஃப்ரம் பாலிவுட், ஹாலிவுட், டோலிவுட் எல்லாமே பண்ணாங்க. தட்ஸ் a very blessed. இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், you are going to direct a movie. Yeah, I'm planning. Let's see. பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கான டைம் அது பண்ணும்போது மியூசிக் கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஸோ நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே டைரக்டர், ஓன் ப்ரொடக்ஷனா? ஆமாம், அது பிளான் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்டிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் ஐ ஹவ் டு எக்ஸிக்யூட் பண்ணணும் கரெக்டாக. எனக்கு ஐ நோ நம்ம இவ்வளோ படங்கள் வாசிச்சிருக்கோம் டோட்டலாக நம்மளுக்கு தெரியும். So I have a small script. So let's see in work in Bollywood. அது பாலிவுட்ல பண்ண போறீங்க? பாலிவுட். ஏன் தமிழ்ல பண்ணலாமே? இல்ல தமிழ்ல பண்றதோட எனக்கு அங்க நிறைய
பீப்புள் நெட்வொர்க்ஸ் இருக்கு டோட்டலா. பட் அந்த ஸ்கிரிப்ட் நம்ம பாலிவுட்ல தான் பண்ண முடியும். ஓகே தமிழ்ல பண்றதுக்கு நம்ம பெரிய ஒன்று டைரக்டர்லாம் வரல. ஓகே பட் மியூசிக் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னீங்க. பட் அப்படியே கட் பண்ணா டைரக்ஷன் எப்படி அந்த நாலேஜ் ஆகட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும்? பிகாஸ் நம்ம வாஸ்ட் பாக்குறோம்ல, சீன்ஸ் பாக்குறோம்ல, இதெல்லாம் இவங்க இப்படி தப்பா பண்ண, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்போ எனக்குன்னு ஒரு தெரியும் இது இப்படிதான் மியூசிக்கல் கேமரா ஹேவ் பிசிக்ஸ். கேமரானா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டு இப்படி போவாங்க ஃபுல்லா. சில பேர் சில மூவிஸ்லாம் பண்ணா சீரியல் மாரி இருக்கும், கட் டப் 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 டப். அப்போ நான் எங்க ஆர்ஆர் ஸ்கோர் பண்ண முடியும்? அப்போ மியூசிக் கேட்டா சீரியல் மாரி சவுண்ட் போகணும் படமே. ஓகே ஸோ அசம் எமோஷன் எங்கேருந்து அப்படி கேமரா இப்படி வரணும், இப்படி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்கு டோட்டலா. ஸோ அந்த we know the moments. ஸோ அதேமாரி ஒரு படங்கள் நல்ல நம்மளோட படம் ஓன் படம் பண்ணலாம். நீங்க மியூசிக்ல டச் பண்ணாத ஒரு ஜானர்? மியூசிக்லையா அப்படி ஜானர் எதுவும்? சரி, உங்க ஃபேவரட் ஜானர் சொல்லுங்க. ஐ லவ் மெலோடி. ஐ பிளேட் மெலோடி. மெலோடி எப்பவுமே நீங்க டச் த எமோஷன் ஆஃப் த பீப்புள். அதே மாதிரி எந்த லாங்குவேஜ் நீங்க கம்போஸ் பண்ண ரொம்ப இஷ்டம்? தமிழ் தான் எனக்கு. தமிழ் தாய்மொழி தமிழ் தான் டோட்டலா. ஏன்னா ஹிந்தி எனக்கு தெரியாது. டியூனிங்கா கம்போஸ் பண்ணி கொடுப்பேன், அரேஞ்ச்மெண்ட்ஸாக பண்ணுவேன். பட் தமிழ்ல தான் எனக்கு ஐ லவ் த மெலோடிஸ் டோட்டலி. ஏன்னா மெலோடிஸ் என்னைக்கும் நின்று பேசும். ஒரு ஃபங்கி சாங்லாம் அது அந்த 2 months இருக்கும், 3 months இருக்கும், போயிடும். மெலோடிஸ் ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும். ஆனா இது டூ மச்ங்க. நீங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணனும்னா மட்டும் தமிழ்ல பண்ணனும் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றேன். படம் மட்டும் டைரக்ஷன் பண்ணனும், பாலிவுட் போகணும் நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் எனக்கு அங்க தேவைப்படுது. எனக்கு டோட்டலா எனக்கு அது பேன் இந்தியா ஸ்கிரிப்ட் அங்கிருந்து எடுத்துட்டு போகணும்னு டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பாலிவுட்ல நீங்க டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்ல நாங்க டைரக்டரா உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல மேம், தமிழ்ல பண்ண மாட்டேன். நோ டைரக்ஷன் இன் தமிழ். என்ன சார் இப்படி சும்மா ஜாலி ஃபேஷனுக்காக பண்றது அவ்வளவுதான். என்னோட மோட்டிவேஷன் டைரக்ஷன் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டு அந்த ஹிந்தில அது ஸ்கிரிப்டிங். நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஸோ பிகாஸ் தே லவ் த பிகாஸ் ஹிந்தி பீப்புள் தே லவ் த ஸ்கிரிப்ட். அவங்க தமிழ் ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க, தமிழ் டெக்னீஷியன்ஸ். எனக்கு அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கு, அது தெரியுது எனக்கு. சரி அங்கே பண்ணலாம், இது தப்பு பண்ணா கூட அங்கே தப்பு பண்ணிட்டு இதுக்காக தான் மெயின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலே வேற. ஒர்க் பண்றேன் நான் அவங்க கூட ஒர்க் பண்ற பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் வேற. இங்க நான் ஒர்க் பண்ற பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் வேற. தெலுங்கு ஒர்க் பண்ணும்போது மலேசியா ஒர்க் பண்ற பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் வேற. ஸோ ஒரு பீப்புள் நான் ஒர்க் பண்ணுவோம், அந்த ஸ்டைல் வந்து அந்த படத்துக்கு எனக்கு அது தேவைப்படுது ஸ்கிரிப்டிங்க்கு. ஸோ அது அங்கே பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். தமிழில் அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது ஸ்கிரிப்டிங். ஓகே. ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் ஒரு கண்ணாடி உடையாது அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ வேற ஏதாவது படங்கள்ல நல்லா வயலன்ஸாக இருக்குது அப்படின்னா மியூசிக் பண்ணுவீங்களா? இல்லை அதுவும் இல்லை நோ? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் ரொம்ப கேட்டுருவீங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப கேட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட் தான் சொன்னேன்ல. இப்போ இது வட்டக்கனால் வந்து ஒரு மேஜிக் மஷ்ரூம் இந்த கான்செப்ட் அப்படி டைரக்ஷன் அப்படி தானே சொல்றாங்க. டேரக்டர்ஸ் வரும்போது ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, அது பார்த்து தான் நம்ம ஓகே பண்ணி படம் பண்றோம். அதேமாதிரி விஞ்ஞானி நான் பண்ணும்போது ஒரு தாகம் தீத்தான்னல் அதுமாரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டிங். வில்லவன் பண்ணும்போது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு வெள்ளன்னு ஒரு படம் மலேசியாவில் பண்ணலாம், 2023 ரிலீஸ் ஆச்சு. அது வந்து டார்க் காமெடி. ஓகே, அது சூப்பராக இருக்கும். ஒரு சைனீஸ் அதுமாரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி நம்ம ஆல்பம் பண்ணிட்டு போயிடலாம். படத்துல தான் மியூசிக் பண்ணணும் இல்லை, டெய்லி ஆல்பம் பண்ணலாம், ஒரு சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், ஒரு ஆல்பம். ரொம்ப டேக் இட் ஈஸியா கேஷுவலா வரத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க அப்படி ஸ்கிரிப்ட் கேட்டு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி. இல்ல, வந்துச்சு 2-3 படங்கள் வந்துச்சு. பட் ஸ்கிரிப்ட் அவங்க எப்படி எடுக்க போறாங்கன்னு ஒன்று இருக்கு. ஸோ பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்கு. இப்போ என்னோட மியூசிக்கல் பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்கு பேசிக்கா. பிகாஸ் நான் ஃபுல்லா எல்லாம் சவுண்டிங்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது ஏதோ தோணும் பண்ண முடியாது டோட்டலாக. ஸோ அதுக்கான பிளேயர்ஸ் நம்ம ஹையர் பண்ணணும். ஸோ அதுமாரி இருந்தால் தான் ஒரு ஃபிலிம் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம ஒரு ஆல்பம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன் டாக்டர், நம்ம ஒரு ஆல்பம் பண்ணலாம், சிங்கிள்ஸ் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம், அது நல்லா ஹிட் பண்ணலாம். ஃபிலிம்னு வரமா அதுக்கான இது இருந்தால் தான் ஃபிலிமில் பண்ணணும். இல்லாட்டி நம்ம பண்ணோன்னு பண்ணக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் பால் அப்படி அடிச்சிங்கன்னா பிளாஸ்டிக் அங்கே ரப்பர் பால் அடிச்சாலும் திருப்பி. ஸோ ஃபிலிம்னு வரும்போது அது கேமராலாம் இருக்குது டோட்டலாக. இந்த கேமராவில் பண்ணணும், இதெல்லாம் டெக் அண்ட் ஸ்பெக் இருக்குது. அப்படி பண்ணாதான் நம்ம அது ஃபிலிம் பண்ணணும்னு சொல்ல முடியும். சின்ஸ் ஒரு early 2000லேருந்து நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க. நடுவில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வேற கொஞ்சம் காணாமல் போயிட்டீங்க. இப்போ மியூசிக் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தமிழ் சினிமா இன்னைக்கும் புரியல. தெரியல. ஏன்னா நான் ரொம்ப சாங்ஸ் எதுவுமே கேட்கறதே கிடையாது. இங்க தமிழ் சினிமா தான் சாங்ஸே கேட்கறதே இல்லை. என்னோட இதுலயே பிஸியா. ஏன்னா நானே என்னோட சவுண்டிங்ஸ் என்னோட தேடல்லே இருக்கு. நான் யாரை கேட்டுட்டேன்னா இமிடேஷன் பண்ணிடக்கூடாது. நீங்க லேட்டஸ்டா கேட்ட தமிழ் பாட்டு? இப்ப ரஹ்மான் சார் ஹிந்தி இது ஒன்று கேட்டேன், தேரே ரிலீஸ் ஆகுது தமிழ். இப்ப சாயாபா கேட்டது கேட்டேன். ஊரும் பிளட்டா அலே 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 ஒரு பாட்டு. இட்ஸ் குட்.
ஸோ வட்டக்கானலோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்ததாக அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஹிந்தியில் வந்து ஒரு காஷ்மீரி மூவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இன்னும் 2-3 டேஸில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அப்புறம் 2 show 4 crores மூவி ஸ்டார்ட் ஆகுது ஹிந்தியில் டோட்டலாக. தமிழ் வந்து நெக்ஸ்ட் ஐ எம் பிளானிங், பட் இது முடிச்சுட்டு வந்துடலாம். கமிட்மெண்ட் ஓவராக வச்சுக்கூடாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் எடுத்தால் அது நான் தான் ஃபுல்லாக பண்ணணும். வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது பிளேயர்ஸ் வச்சு. அது நான் வாசி என்னோட டச்சில் இருக்கணும். சும்மா 10 படங்கள் எடுத்துக்கிட்டு நீ வாசி நான் வாசிலாம் கொடுக்க மாட்டேன். நான் ப்ரோக்ராமாக நான் தான் பண்ணணும். ஸோ ஐ டேக் மை ஸ்பேஸ் 3 months or 6 months. ஐ வில் டேக் த டைம். தேங்க்யூ சார். அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக ஜாலியாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. வட்டக்கானல் படம் மாதிரியே நீங்கள் கையில் எடுக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஜெயா டிவி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.